வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். நேற்று மக்களவையில் பொது பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தம்பிதுரை கங்கையை சுத்தப்படுத்த மத்திய அரசு 2037 கோடி ரூபாய் ஒதுக்கியது போல மற்ற நதிகளான காவிரி, பிரம்மபுத்திரா, கோதாவரி உள்ளிட்ட ஆறுகளையும் சுத்தப்படுத்த நிதி ஒதுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். பொன்னி ஆறு என்று அழைக்கப்படும் காவிரி ஆறு தமிழக மக்களின் ஒரு ஜீவாதாரமாக, தமிழகத்தில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது. காவிரியினுடைய மிகப்பெரிய ஒரு குடிநீர் ஆதாரமாகவும் இந்த ஆறு விளங்கி வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பல மாவட்டங்களில் பாய்ந்து கடைசியாக வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. காவிரி ஆற்றை பொறுத்தவரை தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய அடையாளத்தையே இழந்து நிற்கிறது என்றே சொல்லலாம். காவிரி ஆறு பாயக்கூடிய பல பகுதிகளில் ஆக்கிரமிப்பு இன்று அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்று காவிரி ஆற்றின் பல இடங்களில் தண்ணீர் இல்லாத சூழ்நிலை காரணமாக மணல் கொள்ளை அதிகமாகவே நடைபெறுகிறது. விதிமுறையை மீறி அதிகமாக மணல் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அதே நேரத்தில் காவிரி நீர் வரக்கூடிய வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் இருக்கிறது. காவிரி நீர் அமைந்திருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளின் சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுகள், தோல் தொழிற்சாலை கழிவுகள், சாய கழிவுகள் என பல்வேறு கழிவுகள் அந்த காவிரி ஆற்றில் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடும் ஏற்படுகிறது. சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் காவிரியை சுத்தப்படுத்துவதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழக மக்களிடையே இருக்கிறது. இதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கிறது என்பது பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இதை பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் பிரம்மகிரியில் தலைக்காவிரி என்னும் இடத்தில் காவிரி உருவாகிறது. தமிழகத்தில் காவிரி ஆறு 416 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்கிறது. டெல்டா மாவட்ட பாசனம், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், சென்னைக்கு குடிநீர் வழங்கும் வீராணம் கூட்டு குடிநீர் திட்டம் என 2 கோடி மக்களுக்கு குடிநீர் வழங்கிடும் ஆதாரமாக காவிரி ஆறு உள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து வரும் காவிரி நீர் பவானி, ஈரோடு, பள்ளிப்பாளையம், கரூர் ஆகிய பகுதிகளை கடந்து செல்கிறது. இதில் 500க்கும் மேற்பட்ட தோல் தொழிற்சாலை, சாயப்பட்டறை, பிளீச்சிங் தொழிற்சாலை கழிவுநீர் ஆகியவை சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக காவிரி ஆற்றில் கலக்கின்றன. இதனால் சுற்றி இருக்கும் பகுதிகளில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் தொற்று நோய் பரவும் அபாயம் நிலவுகிறது. அதிக உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அளவுக்கு அதிகமான ரசாயனங்கள் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. தொழிற்சாலைகளில் ஜீரோ டிஸ்சார்ஜ் முறையில் கழிவை பிரித்து நல்ல நீரை வெளியேற்றும் முறை பல தொழிற்சாலைகளில் அமைக்கப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் காவிரி நீரில் சோடியம், சயனைடு ஆகியவையின் அளவு அதிகரித்து உப்புத்தன்மை 2000 DDS வரை அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீரை சுத்திகரிப்பு செய்து குடிநீராக பயன்படுத்தினாலும் தோல் சம்பந்தப்பட்ட நோய், குடல் மற்றும் இரைப்பை நோய், தொண்டை புற்றுநோய், அலர்ஜி, தேமல், எலும்பு சம்பந்தப்பட்ட நோய், மலட்டுத்தன்மை ஆகிய பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. காவிரி ஆற்றின் அடுத்த பிரதான பிரச்சனை மணல் கொள்ளை. தமிழகத்தில் மணல் அள்ளுவதற்காக அரசு பல விதிமுறைகளை பின்பற்றி வருகிறது. அதில் குறிப்பிட்ட இடங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவுகளில்தான் மணல் அள்ள வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது. ஆனால் காவிரி ஆற்றில் விதிமுறைகளை மீறி மணல் அள்ளுவதால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டு ஆங்காங்கே பெரிய பள்ளங்கள் உருவெடுத்துள்ளன. இந்த நிலை இப்படியே நீடித்தால் காவிரி நீரை பயன்படுத்தும் 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இனி வரும் காலங்களில் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும் நிலை உருவாகும். இந்துக்களின் புனித நதியான கங்கையை சுத்தப்படுத்த மத்திய அரசு தனியாக நிதி ஒதுக்கியது போல தமிழகத்தின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் காவிரியை சுத்தப்படுத்தவும் மத்திய அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதே தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு புனித ஆறாக காவிரி ஆறு கருதப்படுகிறது. தமிழகத்தின் பல மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாகவும் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரமாகவும் இந்த காவிரி ஆறு இருந்து வருகிறது. சமீப காலமாக காவிரி ஆற்றில் அதிக அளவிலான கழிவுப் பொருட்கள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் கலக்கப்படுவதால் ஆறு தன்னுடைய அடையாளத்தை இழந்து வருகிறது. இந்த ஆற்றில் கழிவுநீர் மேலும் கலப்பதனால்
பல இடங்களில் சுகாதார சீர்கேடும் ஏற்படுகிறது. தற்பொழுது கங்கையை சுத்தப்படுத்த தனியாக நிதி ஒதுக்கியது போல காவிரியையும் சுத்தப்படுத்த மத்திய அரசு இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற குரல் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் இருக்கிறது. இன்றைக்கு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் இதை பற்றிதான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நேரடியாக களத்திலிருந்து தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது திருச்சி செய்தியாளர் விஜயகோபால். மேலும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் கோவையிலிருந்து அங்க இருக்கக்கூடிய பகுதி விவசாயிகளின் கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் தற்சார்பு விவசாயிகள் சங்க தலைவர் திரு பொன்னையன். மேலும் காவிரி ஆறு தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் நீர் மேலாண்மை வல்லுநர் திரு சிவஞானம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னதாக காவிரி ஆறு பற்றிய ஒரு சில அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். காவிரி ஆற்றை பொறுத்தவரை தமிழகத்தின் ஒரு மிகச் சிறந்த ஆறாக கருதப்படுகிறது. அதனுடைய உருவாகும் இடம் என்று பார்க்கும் பொழுது கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகிரியில் தலை காவிரியில் காவிரி ஆறு உற்பத்தியாகிறது. 4400 அடி உயரத்தில் காவிரி ஆறு உற்பத்தியாகிறது. இந்த காவிரி ஆற்றை பொறுத்தவரை நீளம் என்று பார்க்கும் பொழுது கர்நாடகத்தில் 320 கிலோமீட்டர் ஓடுகிறது. தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டர் நீளத்தில் காவிரி ஆறு பாய்கிறது. இரு மாநில எல்லையில் 64 கிலோமீட்டரும் காவிரி ஆற்றின் மொத்த நீளமாக 800 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. மேலும் காவிரியின் நடுவில் கட்டப்பட்டிருக்கின்ற அணைக்கட்டுகள் என்று பார்க்கும் பொழுது மேட்டூர் அணை இருக்கிறது, கிருஷ்ணராஜசாகர் அணை, கல்லணை மற்றும் மேலணை காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கின்ற அணைகள். இந்த அணைகள் பல மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது. காவிரி பாய்கின்ற இடங்கள் கர்நாடகா என்று பார்க்கும் பொழுது குடகு, ஹாசன், மைசூர் உள்ளிட்ட இடங்களில் காவிரி பாய்கிறது. மாண்டியா, பெங்களூர் ரூரல், சாம்ராஜ் நகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் காவிரி பாய்கிறது. அடுத்ததாக தமிழ்நாடு என்று பார்க்கும் பொழுது தர்மபுரி, சேலம், ஈரோடு உள்ளிட்ட இடங்களில் காவிரி ஆறு பாய்கிறது. நாமக்கல், கரூர், திருச்சி உள்ளிட்ட இடங்களில் காவிரி ஆறு ஓடுகிறது. மேலும் தஞ்சை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் காவிரி ஆறு பாய்கிறது. காவிரியின் பாசன நிலங்கள் என்று பார்க்கும்பொழுது தஞ்சையில் 4.50 லட்சம் ஏக்கர், திருவாரூரில் 3.90 லட்சம் ஏக்கர், நாகையில் 3.30 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. புதுவையை பொறுத்தவரை 27,000 ஏக்கர், கடலூரை பொறுத்தவரை 1 லட்சம் ஏக்கர், மொத்தம் 12.97 லட்சம் ஏக்கர் நிலங்கள் காவிரியின் பாசன நிலங்களாக அறியப்படுகின்றன. காவிரி ஆறு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் இந்த ஆற்றில் தினந்தோறும் பல லிட்டர் கலக்கிறது. தோல் தொழிற்சாலை கழிவுகளும் இந்த ஆற்றில் கலக்கிறது. அதிக அளவிலான ஆக்கிரமிப்புகள் காவிரி ஆற்றை சுற்றி இருக்கின்றன. மேலும் சாக்கடை நீர் நேரடியாக கலப்பதால் குடி தண்ணீரில் மிகப்பெரிய மாசு அடைகிறது. மேலும் காவிரி ஆறு செல்லக்கூடிய வாய்க்கால்கள் தூர் வாரப்படாத நிலையில் இருக்கின்றன. காவிரி ஆற்றின் பல பகுதிகளில் தொடர்ந்து விதிமுறையை மீறி மணல் அள்ளும் பணி நடைபெற்று வருகிறது. மணல் அள்ள விதிமுறைகள் என்று பார்க்கும் பொழுது 3 அடி ஆழத்திற்கு தான் மணல் அள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. மேலும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைதான் மணல் அள்ள வேண்டும் என்கின்ற விதிமுறையும் இருக்கிறது. கரையிலிருந்து 60 அடி தூரம் தள்ளிதான் மணல் அள்ள வேண்டும் என்கின்ற விதிமுறையும் வகுக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் கிணறு இருக்கும் இடங்களில் 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி மணல் அள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விதிமுறையும் இருக்கிறது. தரைப்பாலம் மற்றும் மேம்பாலம் இருக்கும் இடங்களில் 100 அடி தூரத்திற்கு மணல் அள்ளக்கூடாது என்கின்ற விதிமுறையும் இருக்கிறது. ஆனால் விதிமுறைகள் என்பது விதிமுறைகளாகவே தான் இருக்கிறது. இதை பின்பற்றக்கூடியவர்கள் யாருமே இல்லை. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவிரி ஆற்றை பொறுத்தவரை பல பிரச்சனைகள் இன்று காவிரி ஆறு சந்திக்கக்கூடிய நிலை இருக்கிறது. தன்னுடைய அடையாளத்தை மெல்ல மெல்ல இழந்து வருகிறது. இந்த காவிரி ஆறு தன்னுடைய அடையாளத்தை மீட்டெடுக்கும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற குரலும் இருக்கிறது. தற்பொழுது திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இந்த காவிரி ஆறு பொறுத்த வரைக்கும் எத்தனை மாவட்டங்களுக்கு ஒரு குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது? எத்தனை மாவட்டங்களுக்கு இது ஒரு விவசாய வாழ்வாதாரமாகவும் இருக்கிறது? எத்தனை குடும்பங்கள் இந்த காவிரி ஆற்றை நம்பி இருக்கு? வணக்கம். அதாவது திருச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த காவேரி ஆறு என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனிதமான நதின்னு தான் கருதுறாங்க. காரணம் கேட்டீங்கன்னா ஒரு புராதன ஒரு கதையும் உண்டு. அதாவது அகத்தியர் காலத்துல வந்து அவர் தன் கமண்டலத்தை வந்து அடக்கி வைத்திருந்த இந்த தண்ணீரை வந்து காக்கை வடிவில் வந்து விநாயகர் வந்து தட்டி விட்டு அது வந்து விரிந்து பறந்து ஓடியதுனால காவிரின்னு பெயர் பெற்றதாக சொல்லி ஒரு புராதன கதை இருக்கு. அதனால இது வந்து புனிதமான நதியாக கருதப்படுது. இந்த நதியானது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 42 கிலோமீட்டர் தூரம், அதாவது திருச்சி கரூர் எல்லையான மாயனூர்ல துவங்கி கல்லணை வரையிலான ஒரு 42 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஒரு பரந்த விரிந்த காவிரி வந்து திருச்சி மாவட்டத்தில் வந்து ஓடுது. இந்த திருச்சி மாவட்டத்தில் உள்ள காவிரி ஆற்றின் மூலம்
10 மாவட்டங்கள் வந்து குடிநீர் ஆதாரமா இருக்கு. அதாவது ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், வீராணம் உண்டான திட்டங்கள் உள்ளிட்ட வந்து ராமநாதபுரம் வரைக்கும் வந்து இந்த கூட்டு குடிநீர் திட்டம் வந்து செயல்பட்டு இருக்கு. அது மட்டுமல்லாது திருச்சி ரயில்வே சந்திப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரயில் நிலையமா இருக்கு. இந்த ரயில் நிலையத்தில் வந்து தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாது இந்தியா வரைக்கும் இந்தியாவில் இருக்க எல்லா பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் வருது. இந்த ரயில்கள் வந்து செல்லக்கூடிய ரயில்களுக்கு வந்து தண்ணி நிரப்புவதற்கும் வந்து இந்த காவிரி ஆற்றில் வந்து தனியாக வந்து ஆழ்துளை கிணறு வந்து பயன்படுத்தப்பட்டு அதன் மூலியமா தண்ணீர் வந்து பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமாக மட்டுமல்லாது குடிநீருக்கு முக்கிய ஆதாரமாக வந்து இந்த காவிரி விளங்குது. இன்னும் குறிப்பா சொல்லணும், நம்ம திருச்சி மாவட்டத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கம், மலக்கோட்டை, திருவானைக்கோவில் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் பக்தர்கள் வந்து இந்த காவிரி நீராட்டி செல்வதை வந்து வழக்கமா வச்சிருக்காங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். விஜயகோபால், காவிரி ஆற்றை பொறுத்தவரை இது ஒரு புனித ஆறாகவும் கருதப்படுகிறது. ஆனால் தற்பொழுது இருக்கிற நிலையில் பல இடங்களில் ஆறு மாசுபட்டு கிடப்பதை பல இடங்களில் கண்கூடாக பார்க்கிறோம். தற்பொழுது கோவையில் இருக்கும் திரு பொன்னையன் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு பொன்னையன். காவிரி ஆற்றை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்துல காவிரி ஆற்றை நம்பி எத்தனை விவசாய குடும்பங்கள் இருக்கு? இந்த காவிரி ஆறு மூலமாக எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது? காவிரியை பொறுத்த வரைக்கும் இங்கு நேரடியான பாசனம் என்பது இது தாழ்வான பகுதியிலே செல்லுகிறது. நீரேற்று பாசனங்கள் தான் இருக்கிறது. காவிரியினுடைய துணை ஆறுகளான பவானி, அமராவதி, நொய்யல் இந்த ஆறுகளின் வழியான பாசனம் தான் இங்கு அதிகமாக இருக்கிறது. காவிரியை நம்பி இங்கே இருப்பதெல்லாம் குடிநீர் திட்டங்கள் தான். கொடுமுடி வரை திருப்பூர், ஈரோட்டிற்கான குடிநீரை எடுக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலே இருந்து குடிநீர் எடுத்து இங்கே இந்த மாவட்ட 2 மாவட்டங்களுடைய குடிநீர் தேவை நிறைவு செய்யப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், இந்த மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரமாக காவிரி இருக்கிறது. அத்தோடு இங்கிருந்து நீரேற்று பாசனங்கள் மூலமாக நிறைய பகுதிகளுக்கு இது விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. நேரடியான பாசனம் என்பது இங்கு நேரடியாக இல்லை. ஆனால் இதனுடைய கிளை ஆறுகளான பவானியிலிருந்து நேரடியான பாசனம் இருக்கிறது. அங்கும் அதேபோல நொய்யலிலே திருப்பூர் சாய கழிவுகள், இங்கே சத்தியமங்கலத்தில் இருந்து ஈரோடு வரை மிகப்பெரிய தோல் சாய ஆலை கழிவுகளால் இந்த காவிரி மாசடைவதை நாங்கள் அன்றாடம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி என்பது மீட்க முடியுமா என்கிற கேள்விக்குறியாக்கப்பட்டு நொய்யலாறு செத்துப்போய்விட்டது, காவிரி செத்துக் கொண்டிருப்பதாக இன்றைக்கு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் திரு பொன்னையன். தற்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் காவிரி மற்றும் கொங்கு மண்டலத்தை பார்க்கும் பொழுது காவிரியின் துணை ஆறுகள் அனைத்தும் மிகவும் மாசடைந்த சூழ்நிலையில் இருக்கின்றன. இதனை மீட்க தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கின்ற குரலும் இங்கு எழுப்பப்படுகிறது. திரு சிவஞானம் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ காவிரி அப்படிங்கிறது தமிழகத்தில் ஒரு புனித ஆறாகவும் கருதப்படுகிறது. அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களோட வாழ்வாதாரமும் இருக்கு. இந்த காவிரி ஆற்றோட முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க. ஹேமா, நீங்க சொல்லியது போல இது ஒரு மிக பெரிய புனிதன் என்று கருதப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஆண்டுக்கு ஒரு முறை கங்கையானது நிலத்தடி வழியாக இங்கே கலப்பதாகவும் அதோடு கூட சரஸ்வதியும் கலப்பதாகவும் சொல்லப்படுது. அந்த புஷ்கர நாளிலே இதில் நீராடுவது என்பது மிக மிக மேன்மையானது என்று கருதப்படுகிறது. அதனாலே காவிரி இவன் சொல்ல போனீங்கன்னா கங்கைக்கு முதலேயே காவிரி நமது வேதத்திலே சொல்லியிருக்கிறார்கள். பிரம்மபுத்திரா மற்றும் சிந்து நதியை தான் பெரிதாக சொல்லியிருப்பார்கள். பிறகுதான் கங்கை வருகிறது. அதன் அடிப்படையிலே காவிரியும் வருகிறது. எனவே மேலும் நமது தமிழ்நாட்டிலே இதில் 2 சிறிய ஐலண்ட், அதாவது தீவு இருக்கிறது. இந்த 2 தீவுகளுமே மிக செழுமையானது. 2மே வைஷ்ணவ தலங்களாக கருதப்படுகிறது. இப்படி வைஷ்ணவ தலங்கள் பெரும்பாலாக காவிரியிலே இருக்கின்றன. அது எல்லாமே திவ்ய தேசங்கள் என்று சொல்கிறீர்களே, அதிலே வருகிறது. அதே போல சிவதலங்களும் ஏகமாக இருக்கிறது. தலைக்காவிரி உட்பட கர்நாடகத்திலும் ஏகப்பட்ட சிவதலங்களும் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் முதலிலே சொல்லீர்கள், இந்த சாயக்கழிவுகளும் பெரும்பாலான இண்டஸ்ட்ரியிலே வரக்கூடிய கழிவுகளும் தான் இதை மாசுபடுத்துகிறது என்று. அந்த மாசு 60 விழுக்காடு என்றால் பெரும்பாலான மாசுகள் இந்த மிகவும் புனிதமான செயலாக கருதப்படுகிறதுல தான் ஏற்படுகிறது. எப்படி என்று கேட்பீர்கள். நீங்கள் அந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அவரை கேளுங்கள். அங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் படித்துறையில் என்ன செய்வார்கள் என்றால், இந்த இறந்து போனவர்களுக்கு சிரார்த்தம் கொடுக்கிறோம் என்றும் மற்ற வகையிலே போய் அங்கே நதியிலே நீராடும் போது ஏகப்பட்ட
பிளாஸ்டிக் கழிவுகளை அந்த ஆற்றிலே எரிந்து விட்டு வந்து விடுவார்கள். இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மிக மோசமாக நமது என்விரான்மெண்டை பாதிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. பத்தாவதுக்கு மேலும் இந்த டொமஸ்டிக் கழிவுகள் என்று சொல்கிறோம்னா பல முனிசிபாலிட்டிகளும் டவுன்ஷிப்புகளும் நேரடியாக இந்த கழிவுகளை அங்கே விடுகின்றன. இந்த கழிவுகள் மனித கழிவுகளிலிருந்து எல்லா கழிவுகளும் அதில் சேர்த்திருக்கின்றன. எனவே இந்த மேல்நிலையிலே, தமிழகத்தின் மேல்நிலையிலே இந்த இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய சாயப்பட்டறைகளையும் தோல் தொழிற்சாலையும் எந்த அளவுக்கு மாசுபடுத்துகிறதோ அதை விட மிக அதிகமாக நம்மிடையே இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டிகளும் டவுன்ஷிப்புகள் தான் செய்கின்றன. தொடர்ந்து பேசலாம் திரு சிவஞானம். காவிரி ஆறை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய புனித ஆறாகவும் இது கருதப்படுகிறது. அதே நேரத்தில் பல மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கிறது. ஆனால் இன்று இருக்கிற சூழ்நிலையில் காவிரி ஆறு அதிக அளவில் மாசுபட்டு வருவதாகவும் ஒரு புகார் எழுந்திருக்கிறது. இதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள் பார்க்கும் பொழுது பல்வேறு தகவல்கள் இருக்கின்றன. இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இன்னைக்கு காவிரி ஆற்றின் நிலை எப்படி இருக்கு? காவிரியின் பல இடங்கள்ல பல்வேறு தொழிற்சாலை, தோல் தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் கொட்டப்பட்டதா தகவல்கள் இருக்கு. இந்த மாதிரியான கழிவுகள் ஆற்றில் கலக்கப்படுவதனால என்ன மாதிரியான சுகாதார சீர்கேடுகளா ஏற்படுது? மக்கள் என்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறாங்க? உங்களிடத்துல இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க. என்ன நடக்குது? அதாவது இப்ப நாங்க காவிரி படித்துறையில தான் இருக்கோம். அதாவது சிந்தாமணி பகுதியில் உள்ள சுப்பிரமணியர் கோயில் தெருவில் காவிரி படித்துறை இது. இந்த படித்துறையில பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஏற்கனவே பாத்திருப்பீங்க, அந்த காட்சியெல்லாம் பாத்திருப்பீங்க. இங்க திருச்சி மாநகராட்சிக்கு சொந்தமான இந்த மாநகராட்சியும் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் நீர் நீரேற்றும் நிலையம், அதாவது கழிவு நீரேற்றும் நிலையம் இந்த இடத்துல இருக்கு. இங்கிருந்து ஒரு 3 இடங்கள், அதாவது ஐயாளம்மன் படித்துறை, ஓடத்துறை மற்றும் இந்த சுப்பிரமணிய கோயில் தெரு, இந்த 3 இடங்கள்ல இருந்து கழிவு நீரேற்றும் நிலையங்கள் இருக்கு. இங்கிருந்து கழிவு நீரை பம்ப் பண்ணி பஞ்சப்பூர்ல இருக்க கழிவு நீர் அங்க போய் விடுறதா திட்டம். இது கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஆனா இன்னமும் அதே மாதிரியே தான் இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா கழிவு நீர் முழுமையா சுத்திகரிக்கப்படாம அப்படியே நேரடியாகவே காவிரி ஆற்றில் கலக்குறாங்க. இதனால பல்வேறு பிரச்சனைகளுக்கு இப்போதைய மக்கள் உள்ளாகிறாங்க. குறிப்பா சொன்னா இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஈ ரொம்ப அதிகமா இருக்கு, கொசு பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு, கடும் துர்நாற்றம் நிக்குது. இந்த இடத்துல நிக்கவே முடியல நம்மளால, அவ்வளவு கடுமையான துர்நாற்றம் வீசுது. இது குறித்து நம்ம இருக்காங்க, நம்ம அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். நம்மள்ட்ட செல்விங்கிறவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்போம். ஏமா இந்த பகுதியில இந்த கழிவு நீர் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. கொசு நிறைய அடிக்குதுங்க. கொசு அடிக்கிறதுனால ரொம்ப சாக்கடை தொழிலால தாங்க முடியல. அதற்கு காய்ச்சல் மெட்ரி காய்ச்சல், காலரா காய்ச்சலாம் வந்துருதுங்க. இதே மாதிரி நம்ம அருகில் இன்னொருத்தர் தட்சிணாமூர்த்தின்னு இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா, இந்த சாக்கடை இங்க கலக்கிறதுனால காவிரி கலக்க என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க? கொசு தொல்லை அதிகங்க. இங்க மலேரியா காய்ச்சல் மாதிரி அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு அங்க போக வேண்டிய நிலைமை ஏற்படுதுங்க. இந்த சாக்கடையினால இந்த பாலத்துக்கு அடியில இந்த சாக்கடை தேக்கி வச்சிருக்காங்க. இந்த தேக்கி வச்சிருக்கனாலதான் இந்த கொசு அதிகமா உற்பத்தி ஆகுதுங்க. இந்த அதிகமா உற்பத்தி ஆகுறதுனால மக்களுக்கு நல்ல குடிநீர் கிடைப்பது கிடையாதுங்க. இப்ப இதுக்கு இந்த சாக்கடை தண்ணியை தேக்கி வைக்காம இருந்திருந்தா மக்கள் குளிக்கிறதுக்கு ஊத்து போட்டு குளிப்பாங்க. அந்த சைடு போய் ஊத்தி போட்டு குளிக்கிறதுக்கு சௌரியம் இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நிலை, இந்த சாக்கடை சுத்தமா வெளியில ஓடிக்கிட்டு இருந்தா எந்த தொல்லையும் இருக்காதுங்க. சாக்கடை தேக்கி வைக்கிறதுனால தாங்க இந்த தொல்லையே அதிகம். கொசு தொல்லை அதிகமா இருக்குங்க. மலேரியா காய்ச்சல் நிறைய வருதுங்க. இது குறித்து யாராவது புகார் கொடுத்திருக்கீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இதை பொறுத்துங்க கலெக்டர் மூலம் பாத்துருக்காங்க. இதுக்கு ஆவணம் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒண்ணு நடக்கலீங்க. அதாவது பொதுவா இந்த காவேரி பாத்தீங்கன்னா இங்க பொதுவா குளிக்க வேண்டிய மக்கள் தண்ணீர் இல்லாட்டி கூட ஒரு குறைந்தது ஒரு 5 அடி ஆழம் தோண்டினாங்களே போதும், தண்ணி வந்துடும், அந்த ஊத்து தண்ணி வந்துடும். அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கும் பயன்படுத்துவோம், குளிக்கவும் பயன்படுத்துவாங்க. தற்போது இந்த சாக்கடை தண்ணியை முழுவதும் அப்படி நேரடியாக கலப்பதனால அந்த ஊத்து தண்ணிங்கிறது பறிக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னு சொல்றாங்க. ஏமா தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். காவிரி ஆற்றின் இன்றைய நிலை குறித்து எமது செய்தியாளர் மற்றும் அங்கு இருக்கிற மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். காவிரியின் பல இடங்களில் கழிவுகள் கலப்பதனால் நீரின் தன்மையே மாறியிருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. கோவையில் இருக்கும் திரு பொன்னையன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு பொன்னையன், இப்போ காவிரியின் துணை ஆறான நொய்யல் ஆற்றில பல்வேறு கழிவுகள் எல்லாம் கலந்து இன்னைக்கு ஆறே இருக்கிற சுவடே இல்லாம போயிருச்சு அப்படின்னு பல்வேறு தகவல்கள் வருது. என்ன மாதிரியான கழிவுகள் எல்லாமே அந்த ஆற்றில் கலக்குது? இப்போ அந்த நீரின் தன்மை என்பது எப்படி இருக்கு? கழிவு நீர் அதிகமா கலந்ததுனால நிலத்தின் தன்மையில் ஏதாவது மாறுதல் ஏற்பட்டிருக்கா? அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன?
நீங்கள் சொன்னது சரியானது கேமா. நொய்யலாறானது வெள்ளியங்கிரி மலையில் உருவாகி மிகப்பெரிய நகரான கோவையை கடந்து திருப்பூரை அடைந்து திருப்பூருக்கு இருந்து கொடுமுடிக்கு பக்கத்திலே தான் காவிரியோடு இணைகிறது. முதலிலே கோவையிலேயே அது மிக அதிகமாக நஞ்சூட்டப்பட்டு அங்கே இருக்கிற மிகப்பெரிய குளங்கள் எல்லாம் இன்றைக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. அதற்கடுத்து 90ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஏற்றுமதி தொழிலாக திருப்பூரிலே பனியன் தொழில் வளர்ச்சி அடைந்த பிறகு இவர்கள் ஏற்றுமதியின் மூலம் வருகிற மிகப்பெரிய தொகையை கணக்கிலே வைத்துக் கொண்டு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் மிகப்பெரிய ராட்சச எந்திரங்களை கொண்ட பெரிய பெரிய சாய ஆலைகளை எல்லாம் இந்த நொய்யலாற்றின் கரையிலே நிறுவினார்கள். அதே காலத்திலேதான் ஒரத்துப்பாளையம், சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரத்துப்பாளையம் என்கிற ஊரில் கொடுமணல் என்கிற இடத்திலே ஒரத்துப்பாளையத்திலே ஒரு அணையும் கட்டுகிறார்கள். இந்த திருப்பூரிலே இருந்து வருகின்ற சாய நீர் இந்த ஒரத்துப்பாளையம் அணையிலே தேக்கி வைக்கப்பட்டு 2 முறை பாசனத்திற்கு கரூர் மாவட்டத்திற்கு விட்டார்கள். அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட நிலம் இன்றளவும் பால்விட்டு போயிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னிமலை வட்டாரத்திலே நொய்யலாற்றை சுற்றி இருக்கிற 2 மருங்கிலும் கரைகளிலும் இருக்கிற அத்தனை நிலங்களும் பயனற்று போய் இன்றைக்கு அந்த பகுதியில் வாழுகிற விவசாயிகள் குடிநீருக்கு கூட கொடுமுடியிலிருந்து காவிரி ஆற்று நீரை எடுத்து வந்து அங்கே அளிக்கிறார்கள். விவசாயிகள் விலை கொடுத்து தண்ணீரை வாங்கி கோழி பண்ணைகளும் மாட்டு பண்ணைகளும் வைத்து வாழ்க்கை நடத்துகிறார்கள். மொத்தத்தில் நொய்யலாறு இன்றைக்கு அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேட்டை உருவாக்கி அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தோடு பெருந்துறையில இருக்கிற சிப்காட் தண்ணீரும் சென்னிமலைக்கு பக்கத்திலே நொய்யலாற்றிலே கலக்கிறது. இவைகள் எல்லாம் தான் காவிரியிலே கலந்து ஒரு முறை வீராணத்திலே கலந்து அது சென்னைக்கே சென்றதாக சொன்னார்கள். எனவே நொய்யலுக்கு நேர்ந்த கதிதான் இப்பொழுது ஈரோட்டிலே இருக்கிற தோல் தொழிற்சாலைகள், சாய ஆலைகள், நாமக்கல் மாவட்டம் பள்ளிவாளையம் குமரபாளையத்தில் இருக்கிற சாய ஆலைகள் எல்லாம் காவிரியிலே நேராகவே கொட்டுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் காவிரி ஆற்றுக்குள்ளாயிலேயே சாயம் போடுவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்பது அடிக்கடி விவசாயிகள் புகார் கொடுக்கிற போது சொல்லுவார்கள் அது காசு கட்டுப்பாட்டு வாரியம் என்று. அது முற்றாக செயலிழந்து ஒரு மானிட்டரிங், கண்காணிப்பு என்பதே இல்லாமல் இந்த அளவுக்கு ஆறுகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் நிதி ஒதுக்குவதை நாங்கள் வெறும் வேடிக்கையாக பார்க்கிறோம். இருக்கிற தண்ணீரை இவர்களே நஞ்சூட்டி கெடுத்துவிட்டு மணலையெல்லாம் அள்ளி, ஆறு இயற்கையாகவே மணலை வைத்திருப்பதன் மூலமாக தண்ணீர் தானே சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தது. நீங்களே சொன்னீர்கள், நொய்யலாற்றிலே மிகப்பெரிய நீளத்திற்கு ஒரு 40-50 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருந்த மணலையெல்லாம் அள்ளிய பிறகுதான் நொய்யலாறு தன்னுடைய தூய்மைப்படுத்தும் தன்மை இழந்தது. அதுபோல் இன்றைக்கு காவிரியிலே கரூருக்கு பக்கத்தில் இருந்து திருச்சி வரைக்கும் கணக்கில்லாமல் மணலை அள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை நீடிக்குமேயானால் மிக விரைவிலே காவிரியை நாம் ஒரு நொய்யலாகத்தான் பார்க்க முடியும். எனவே இந்த துயரமான செய்தியை இந்த அரங்கத்தில் இன்றைக்கு பதிவு செய்து இதற்கு 200 கோடி 300 கோடி என்று ஒதுக்குவதெல்லாம் மீண்டும் மீண்டும் இவர்கள் அந்த பணத்தை தவறான வழியிலே செலவழிக்க பயன்படுமே தவிர காவிரியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு ஜீரோ டிஸ்சார்ஜ் முறையிலே அவர்கள் அந்த தண்ணீரையே சுழற்சியிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீர்நிலைகளுக்குள் விடக்கூடாது. ஆற்றிலே இருந்து மணலை இனிமேல் எக்காரணம் கொண்டும் அள்ளக்கூடாது என்ற கடுமையான விதியை அரசு கொண்டு வந்தால் ஒழிய காவிரியை காப்பாற்ற முடியாது. அது இன்னொரு நொய்யலாக மாறும் என்று இந்த அரங்கத்தில் இன்றைக்கு வேதனையோடு பதிவு செய்கின்றோம். தொடர்ந்து பேசலாம். திரு பொன்னையன், காவிரியில் தொழிற்சாலை கழிவுகள் நேரடியாக கலப்பதனால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஜீரோ டிஸ்சார்ஜ் முறையில் கழிவு நீரிலிருந்து நல்ல நீரை ஏற்று தொழிற்சாலைகளை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற விதிமுறை இருந்தாலும் கூட பல தொழிற்சாலைகள் அதை கடைபிடிப்பதில்லை. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் சென்று ஆய்வு நடத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. திரு சிவஞானம் அவர்களிடத்தில் கேட்கலாம். சிவஞானம் சார், இப்போ திரு பொன்னையன் சொன்னாரு காவிரி ஆற்றுல நேரடியா தொழிற்சாலை கழிவுகள் எல்லாமே கலக்குது, இதுல அதிகாரிகள் எந்த ஆய்வையும் மேற்கொள்ளப்படல அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆறுகள்ல இந்த மாதிரியான கழிவுகள் கலக்கப்படுறத எந்த துறை அதிகாரிகள் அதை ஆய்வு மேற்கொள்ளணும்? ஏன் அவங்க அதை மேற்கொள்ள தவறுறாங்க? இல்ல என்ன மாதிரியான வழிமுறைகள்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நீங்க ஆறுகளாகட்டும் ஏரி குளங்களாகட்டும் இது ஒருத்தருடைய மேலாண்மையிலே இல்லை. இதுதான் பெரும்பாலும் இது போன்ற
இடர்பாடுகள் ஏற்படுவதற்கான காரணம். பொதுவாக அதில் ஓடக்கூடிய நீர் இரிகேஷன் துறைக்கு சம்பந்தப்பட்டது, நீர்வளத்துறைக்கு. அதில் இருக்க கரைகள், மணல் இதெல்லாம் பிடபிள்யூடி பொதுப்பணித்துறையை சார்ந்தது. மற்றபடி ஒரு ஆற்றிலிருந்து 500 மீட்டர் பகுதியிலே எந்த தொழிற்சாலையும் வரக்கூடாது என்ற ஒரு விதிமுறை இருக்கிறது. இந்த விதியை அமுல்படுத்துவது என்பது பொல்யூஷன் கண்ட்ரோல், மாசு கட்டுப்பாடு வாரியமும் இந்த தொழிற்சாலைகளை அனுமதிக்க லைசன்ஸ் கொடுப்பவர்களுடைய பகுதியிலே இருக்கிறது. இவர்கள் 3 பேர்களும் தனித்தனியாகத்தான் வேலை செய்கிறார்கள், மூவரும் ஒத்துப்போவதில்லை. அது அல்லாமல் இந்த அதற்கு உண்டான நிலப்பகுதிகள் எல்லாம் முனிசிபாலிட்டிக்கு சொந்தமாக இருக்கின்றது. அங்கங்கே இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி, அங்கங்கே இருக்கக்கூடிய டவுன்ஷிப் இவைகளுக்கு சொந்தம். எனவே அந்த பகுதியினுடைய நில மேலாண்மை அவர்கள் கையில் இருக்கின்றது. இந்த நாளை ஒன்றிணைத்து இந்த வடிகால் என்ற காவிரி வடிகால் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த வடிகாலில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரே ஒரு குடையின் கீழே தான் ஆட்சி செலுத்த வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருக்குமானால் இதிலே ஒரு 50 விழுக்காடுகளை நீங்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த தொழிற்சாலைகள் முதலே நமது பொன்னையன் கூறியது போல ஏற்றுமதியை நம்பித்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அது மிக தவறானது. ஏனெனில் ஏற்றுமதி பாதிக்கு பாதி நடைபெறாத போது அது நம்முடைய இந்தியாவிலே தான் அதை விற்கிறார்கள். அப்படி இருக்கும்போது சுயசார்பிலே தான் விற்கிறார்கள். அதில் ஏற்றுமதி என்று காட்டிவிட்டு அதில் வரக்கூடிய பயன்களை தான் அவர்கள் அனுபவிக்கிறார்களே ஒழிய, அதனாலே டாக்ஸ் கம்மியாகிறது, அந்த ஏற்றுமதிக்கான வரி விதிப்பு கம்மியாகிறது. இதை அனுபவிப்பதற்காக தான் இந்த ஏற்றுமதி என்ற ஒரு போர்வையிலே இருக்கிறார்களே ஒழிய, நீங்கள் அதை கணக்கெடுத்தீர்களால் 40 விழுக்காடுகள் கூட அவர்கள் ஏற்றுமதி செய்வதில்லை. எனவே இதற்கெல்லாம் மிக கடுமையான சட்டங்களை நீங்கள் அமுல்படுத்தினீர்கள் என்றால் இதை தவிர்க்க இயலும். அதற்கு அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே இந்த சென்னைக்கு அடுத்தபடியாக கட்டுமான பணிகள் பெரும்பாலும் இந்த காவிரி படுகையிலே தான் நடைபெறுகிறது. பெரிய பெரிய டவுன்ஷிப் இருக்கிறது. ஈரோடு ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், கோவை ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், இங்கே எல்லாம் பாருங்க கட்டுமான பணிகள் மிக மிக வேகமாக நடைபெறுகின்றன. எனவே கட்டுமானத்தில் ஏற்படக்கூடிய அந்த கழிவுகளையும் கூட இங்கே தான் கொட்டுகிறார்கள். எனவே காவிரி ஆறு கெட்டுப்போவதற்கு இவையெல்லாம் முக்கிய காரணங்கள். இந்த கட்டுமான பணியில் இருக்கக்கூடிய கழிவுகளை மறுசுழற்சியிலே மறுபடியும் நீங்கள் செங்கற்களாக மாற்ற இயலும். இதைத்தான் லண்டனிலே செய்கிறார்கள். நாம் அதை செய்வதில்லை. இதையெல்லாம் கொண்டு வந்தாலே 60 விழுக்காடுகள் தானாகவே காவிரி மாசுபடுவதிலிருந்து தவிர்க்கப்படும். தொடர்ந்து பேசலாம் திரு சிவஞானம். திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்போ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேளுங்க. ஒரு பக்கம் தொழிற்சாலை கழிவுகளால் காவிரி ஆறு நிறையவே மாசுபடுகிறது. இன்னும் வேற என்னென்ன பிரச்சனைகளால் காவிரி ஆறு தன்னுடைய அடையாளத்தை இழக்கிறது? ஏன்னா காவிரி ஆற்றின் பல கரைகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. மணல் கொள்ளையும் அளவுக்கு அதிகமாக நடைபெறுவதாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது கேளுங்க. நிச்சயமா ஏமா, இப்ப திருச்சி மாவட்டம் மட்டும் கரூர் மாவட்டம் தான் முக்கியமா சொல்லலாம். அந்த மணல் கொள்ளைங்கிறது கரூர் மாவட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதற்கு அடுத்தபடியா திருச்சி சொல்லலாம். இந்த மணல் பொறுத்த வரைக்கும் மணல் கொள்ளை மிக அதிக அளவில் நடக்கிறதுனாலையும் இந்த காவிரி தன்னுடைய முழுமையான நிலையை இழந்துகிட்டே இருக்கு. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த மாநகர கழிவுகளை முழுக்க அதாவது பாத்தீங்கன்னா மலம் உட்பட எல்லா கழிவுகளுமே இங்க காவிரியில தான் கொட்டப்படுகிறது. இதற்கு தங்கு தடையே கிடையாது. யாருமே இதை பாக்குறதே கிடையாது. ஒரு சில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதை கண்டிப்பா சோதனை பண்ணணும். அவங்களும் இதை கண்டுக்கிறது இல்ல. இப்ப நம்ம அருகில் சமூக அலுவலர் விஜயகுமார் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம், இந்த காவிரியோட புனித தன்மையை குறித்தும் இதுல மாசுபடுற விதம் குறித்தும் சொல்லுங்க. அதாவது இப்ப நம்ம பூலோகம் வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய முதல்வர் தொகுதியான ஸ்ரீரங்கம் தொகுதியில நாங்க இந்த அம்மா மண்டபம் படித்துறைக்கு பக்கத்துல இருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா இந்துக்கள் புனித நதியாக வழிபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நதி. இங்க இருந்துதான் நம்பெருமாள்களுக்கு தங்க குடத்துல தீர்த்தம் கொண்டு போறாங்க. துலா மாதத்துல இங்க குளிச்சா இது பெரிய புண்ணியம், இங்க இருந்து பாவங்கள்லாம் போய்விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புண்ணிய நதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க பொலிவிழந்து அதோட அழகை இழந்து கழிவு நீரோடையாக இப்ப காட்சி தருது. இது கோடிக்கணக்கான மக்களுக்கு குடிநீராகவும் வேளாண் சமவெளிகளுக்கு உள்ள ஒரு பாசன நீராகவும் விளங்கக்கூடிய இந்த நதி நீர்ல தொழிற்சாலை கழிவுகள்,
பாலித்தீன் கழிவுகள், அது மட்டும் இல்லாம அம்மா மண்டபத்துல தினந்தோறும் செய்யக்கூடிய ஈம சடங்குகள் செய்யக்கூடிய மத சடங்குகள் செய்யக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் இங்க போட்டு அடைச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நதி நீரை எடுத்து நம்ம சோதனை பண்ணோம் அப்படின்னா 100 மில்லி லிட்டர்ல எடுத்து நம்ம சோதனை பண்ணோம்னா அதுல அளவிற்கு உட்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் அளவை விட மிக அதிகமாக இருக்கு. இதை வந்து ஒரு மனிதர் தனது அன்றாட தேவைகளுக்கு உபயோகப்படுத்தக்கூட முடியாத அளவிற்கு இருக்கு. திருச்சியில பல்வேறு மனித கழிவுகளும் சாக்கடை கழிவு நீரோடைகளும் நேரடியாகவே காவேரி கரையில வந்து கலக்குது. ஆனா இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கங்கை நதியை விட இதற்கு வந்து ஒரு சிறப்பு உண்டுன்னு சொல்றாங்க. வான் பொய்த்தாலும் தான் பொய்ப்பதில்லை என்று ஒரு பெரிய சிறப்பு இந்த காவேரிக்கு உண்டு. கங்கையிலையும் பூஜை பண்ணுவாங்க, அதே மாதிரி காவேரியிலையும் இந்த நதி புறப்படுற இடத்துல பூஜை பண்ணுவாங்க. ஆனா இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய கங்கை நதியை தூய்மைப்படுத்துவதற்கு 2 லட்சம் கோடி இன்றைக்கு ஒதுக்கிட்டாங்க. அதே அளவுக்கு இன்றைக்கு காவேரியில முதல்வர் தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியை இவங்க சீரமைக்கிறதுக்கு பல கோடிகளை ஒதுக்கி இதை சீரமைக்க வேண்டும், தேசிய பாரம்பரிய சின்னமாக இதை அறிவிக்க வேண்டும் என்று நாங்க சொல்லிக்கிறோம். இதே மாதிரி நம்ம அருகில வந்து தமிழக விவசாய சங்கத்துக்கு வந்து மாவட்ட தலைவர் சின்னதுரை ஐயா இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், ஐயா இந்த காவேரி வந்து மாசுபடுறதுனால விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதா சொல்லுங்க. தமிழகத்தின் புனித நதியான காவிரி இங்கே திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேட்டாத்தலையிலிருந்து கல்லணை வரைக்கும் இருக்கின்றது. இது திருச்சி மாவட்ட எல்லையில இந்த காவிரியினுடைய நீராதாரம் தான் தமிழகத்தினுடைய உணவு பாதுகாப்பு, குடிநீர் தேவை அத்தனையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றது. உலக அளவிலே ஸ்ரீரங்க ரங்கநாதர் இங்கே தாய்மானவர் சாமி குடிகொண்டிருக்கின்ற இந்த இடம் பூலோக வைகுந்தம் என்று பாராட்டப்படுகின்றது. இந்த பூலோக வைகுந்தம் இருக்கின்ற இந்த இடத்துல திருச்சியில மிகப்பெரிய பாதாள சாக்கடை திட்டம் என்று கொண்டு வந்து திருச்சியை புனிதப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த பாதாள சாக்கடை திட்டம் வந்ததுக்கு பிறகுதான் இங்க ஒரு பம்பிங் ஸ்டேஷன் அமைச்சதுக்கு அப்புறம் தான் இங்க எங்களுக்கு புனிதம் கெட்டு போச்சுங்கிறது இந்த சிந்தாமணி படித்துறைகளை வாழுகின்ற இந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காவிரி நதியை நம்பி விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற நாங்கள்லாம் ஜூன் 12 தண்ணீர் திறந்து இன்றைக்கெல்லாம் மிக செழிப்பமான இருக்கின்ற இந்த சூழ்நிலையில இன்றைக்கு ஜூலை 17 ஆகியும் தண்ணீர் வரவில்லை. அதே நேரத்தில் காவிரிக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டிய மத்திய மாநில அரசுகள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து தண்ணீர் கொடுக்க வேண்டிய இந்த தருணத்திலே மணலை கடத்துவதிலே மிகுந்த அக்கறை காட்டுவது மிகுந்த வருத்தம் அளிக்கின்றது. இங்கே இருக்கின்ற நிலத்தடி நீரை கெட்டு போயிடுச்சு. இந்த காவிரி சாக்கடையில் காவிரியிலே ஆலைகளுடைய கழிவுகளும் திருச்சி மாநகரத்தின் கழிவும் கலக்கிறதுனால இதே நீர் தான் இங்க குடிநீராக பொன்மலை பகுதிக்கு, மத்திய சிறைச்சாலை பகுதிக்கு, திருச்சி மாநகரத்துக்கு குடிநீராக திரும்பவும் ஊற்று நீராக போய்கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திருச்சியினுடைய எங்களுடைய தலைமை முதல்வராக இருப்பவர்கள் திருச்சியினுடைய இந்த புனித நீரை காப்பாற்றுவதற்கு மிகுந்த அக்கறை எடுத்து மத்திய அரசு எப்படி கங்கை நீரை காப்பாற்றுவதற்கு தனி அளவுக்கு திட்டம் ஒதுக்கீடு செய்ததோ அந்த அளவுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் காவிரியை புனிதப்படுத்துவதற்கு மிகப்பெரிய திட்டத்தை ஒதுக்கீடு செய்து திட்ட நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்திலே இந்த நீரோட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் மாண்பமை உயர்நீதிமன்றம் கொடுத்த அளவீடுபடி மணலை 1 மீட்டர் அளவுக்கு மட்டும் எடுத்து அளவுக்கு அதிகமாக மணலை கொள்ளையடிப்பதை மாநில அரசு கண்டு கொள்ளாமல் இருப்பதை கவனத்தில் கொண்டு உடனடியாக தடுத்து நிறுத்தி காவிரியின் புனிதத்தை காப்பாற்ற வேண்டும் என திருச்சி மாவட்ட தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். ஜெய்கன்.
அதாவது ஏமா இப்ப நம்ம இந்த காவேரியை இப்போதைய நம்ம தற்போது இப்ப உடனடியாக ஒரு போர்க்கால ரீதியில இதை தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் உரிய நிதியை ஒதுக்கணும், இந்த காவேரியுடைய புனிதத்தை காப்பாற்றணும் அப்படின்றத உங்களோட கோரிக்கையா இருக்குமா? பேசலாம் விஜயகோபால். காவிரி ஆறை பொறுத்தவரை தற்பொழுது அதிக விதமான மாசை தன்னிடத்தில் கொண்டிருக்கிறது. கங்கை நதியை பொறுத்தவரை தற்பொழுது இருக்கக்கூடிய ஆய்வு முடிவின்படி அங்கே ஒரு 100 மில்லி லிட்டர் தண்ணீரில் 65,000க்கும் மேற்பட்ட பாக்டீரியாக்கள் இருப்பதனால் அது மிக மிக ஒரு மாசடைந்த நதியாக கருதப்படுகிறது. அதே போல இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவிரியில் 100 மில்லி லிட்டர் தண்ணீரில் பல ஆயிரக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இந்த நிலை இன்னும் நீடித்தால் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை பல மாவட்டங்கள் சந்திக்கக்கூடிய அபாயமும் இருக்கிறது. கோவையில் இருக்கும் திரு பொன்னையன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு பொன்னையன், காவிரியின் துணை ஆறுகளை அதனுடைய மாசு அடையாமல் தடுக்க மத்திய மற்றும் மாநில அரசின் பங்குகள் எப்படி இருக்க வேண்டும்? இதுல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கேமா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், தமிழகத்துக்குள் காவிரியினுடைய முதன்மையான துணை ஆறுகளாக பவானி, அமராவதி, நொய்யல் ஆறுகள் இருக்கிறது. பவானி ஆற்றிலே ஏறக்குறைய மேட்டுப்பாளையத்திலிருந்து அதுக்கு அடுத்தது சிறுமுகை, சத்தியமங்கலம் பகுதிகளிலே இன்றைக்கு மிகப்பெரிய சாய ஆலைகள் கீழே இருக்கிறது என்று சொன்னால் மேலே காகித ஆலைகள் உருவாகி, சிறுமுகையிலே ஏற்கனவே அனைவருக்கும் தெரியும் விஸ்கோஸ் என்ற ஆலை மிகப்பெரிய சூழலியல் சிக்கலை உருவாக்கி பவானி ஆற்றைக்கு எடுத்து வந்தது. அது மூடப்பட்ட நிலையில் இப்பொழுது மிகப்பெரிய ஆசியாவிலேயே பெரியது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 2000 கோடி ரூபாயிலே ஒரு காகித ஆலையை ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரு பக்கம் மணலை அள்ளிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் ஆற்று மணலை. அவரே அந்த ஆற்று மணலில் வந்த லாபத்தை வைத்து இன்றைக்கு சத்தியமங்கலத்திலே மிகப்பெரிய காகித ஆலையை TNPL விட மிகப்பெரிய ஆலையை நிறுவியிருக்கிறார். அந்த கழிவு நீர் எல்லாம் சத்தியமங்கலத்துக்கு கீழே இருக்கிற பவானி ஆற்றிலே காவிரியிலே கலக்கிறது. ஒன்று. அடுத்தது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், மிகப்பெரிய ஏற்றுமதி மையங்களான திருப்பூர், அதற்கடுத்தது இன்றைக்கு பெருந்தரை சிப்காட், அங்கே தோல் ஆலைகளும் சாய ஆலைகளும் எக்கச்சக்கமாக உருவாக்கப்பட்டு இவைகள் நொய்யலாற்றிலே கலக்கப்பட்டு கொடுமுடியிலே காவிரியோடு கலக்கிறது. அதற்கடுத்து ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி மையமாக இருக்கிற கரூர், அங்கே அமராவதி ஆற்றிலே நீங்கள் அன்றாடம் செய்தியேடிலே பார்த்துக் கொண்டிருப்பீர்கள், விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சாய ஆலைகள் கணக்கற்ற அளவிலே அங்கே உருவாக்கப்பட்டு தினந்தோறும் இவர்கள் இடிப்பார்கள், மறுநாள் அவர்கள் அதிலே லாபம் கொட்டுவதனாலே அதை போட்டு அந்த ஆலைகள் அங்கே அதை கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்திலே, சேலம் மாவட்டத்திலே. இத்தோடு ஏற்கனவே நண்பர்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல எல்லா ஆறுகளுடைய ஓரத்தில் இருக்கிற நகரங்கள், பவானி ஆனாலும் குமரபாளையம் ஆனாலும் ஈரோடு, கரூர், எஞ்சி இருக்கிற எந்த நகரமானாலும் நகரத்தினுடைய திருப்பூர், இந்த நகர கழிவுகள் எந்த விதமான சுத்தப்படுத்தலும் இல்லாமல் நேரடியாக கலக்கிறது. நான் கேட்க விரும்புவதெல்லாம், அரசாங்கம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது மக்களை. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை என்ற ஒரே காரணத்தை வைத்துக் கொண்டு இந்த கட்டுப்பாட்டு வாரியங்களை எல்லாம் வைப்பது, அளவெடுப்பது, இவைகளை செய்கிறார்களே, கண்ணிலே பார்த்தால் தெரியும். ஈரோட்டிலே இருந்து அந்த முதன்மை சாலையிலே செல்லுகிற பொழுது அந்த பாலத்தின் வழியாக காவிரியின் இரு மருங்கிலும் நேரடியாக அந்த கழிவுகள் கலப்பதை பார்க்க முடியும். அதேபோல் பவானியிலே பார்க்க முடியும். திருப்பூர் நகரத்தின் மையப்பகுதியிலே தான் நொய்யலாறு ஓடி வருகிறது. கழிவுகள் அப்படியே கலப்பதை எல்லா அதிகாரிகள் பார்க்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் பார்க்கிறார்கள், ஆய்வாளர்கள் பார்க்கிறார்கள். நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அடிப்படையிலே இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையிலே குளறுபடி இருக்கிறது அல்லது தவறு இருக்கிறது. எப்படி என்றால், இவருடைய கொள்கை யார் என்காடு கேட்டால் என்ன, பணத்தை பார்க்கின்றவர்கள் பக்கம் நிற்கிறார்கள். மணலை அள்ளி ஒரு பக்கம் பணத்தை வாரி வாரி சுருட்டுகிறார்கள், இன்னொரு பக்கம் இந்த தொழிற்சாலைகள் அல்லது இந்த நகராட்சியிலே இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் தான் இதற்கான கொள்கையை வகுத்து நீர் ஆதாரங்களை பாதுகாக்கிற நடைமுறைகளை கடுமையாக்க வேண்டும். முதலிலே இதற்கான பாலிசி அரசாங்கத்திடத்திலே இல்லை. இரண்டாவது, அப்படி ஒன்றை உருவாக்கினாலும் கூட அதை செயல்படுத்துகிற மெக்கானிசம், அதை இவர்கள் சரியாக பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இது பாதுகாக்கப்படும். அடிப்படையில் சொல்ல போனால், இயற்கையை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறையை நாம் மிகப்பெரிய துன்பத்திலே விடுவோம் என்ற அக்கறையற்ற ஒரு ஆட்சி இங்கே இருக்கிறது. ஆட்சி என்று சொல்லுகிற பொழுது நான் ஆளுகிற கட்சியை மட்டும் சொல்லவில்லை.
ஆய்வாளர்கள், அறிஞர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் இவர்கள் எல்லோருமே இந்த பிரச்சனையில அக்கறை செலுத்தாமல் இதற்கு ஒரு தீவிர முடிவெடுக்காமல் இருக்கிறார். அதே போல சமூக அக்கறையுள்ள பலரும் சிறு சிறு குழுக்களாக இதை சொல்லத்தான் முடிகிறதே தவிர இதற்கு என்று ஒரு ராணுவ நடவடிக்கையில் இறங்குவதைப் போல மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தால் ஒழிய இந்த காவிரி என்பது மிக விரைவிலே நாம் காண முடியாதாகிவிடும். அதற்கான காரணங்கள் நான் அடிப்படையிலே திரு பொன்னையன் தொடர்ந்து பேசலாம். காவிரி ஆற்றை பாதுகாக்க கடுமையான ஒரு சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்போ அந்த மக்களிடத்தில் கேளுங்க, காவிரியை பாதுகாக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு கேளுங்க. நிச்சயமா இப்ப நம்ம அருகில பாத்தீங்கன்னா தண்ணீர் என்கிற அமைப்பு சேர்ந்தவங்க இருக்காங்க. இவங்க நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டுங்கிற விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது இல்லாம அதற்கான பணிகளை இவங்களாக களமிறங்கி நீர்நிலைகள் உயர்கொண்டான் வாய்க்கால், திருமஞ்சன காவிரி உள்ளிட்ட ஆறுகளை இவங்க சுத்தப்படுத்துற பணியிலும் இவங்க ஈடுபட்டிருக்காங்க. இப்ப அந்த அமைப்பை சேர்ந்த நிர்வாகி தாமஸ் நம்மள்ட்ட இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். சார், இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகள் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? இதுல முக்கியமா மத்திய மாநில அரசுகள் இதுக்கு உண்டான நிதியை ஒதுக்கணும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம்னா மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இப்ப இந்த கழிவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள வாழக்கூடிய மக்களோட கழிவுகள் எல்லாமே இந்த ஆத்துல கலக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இங்க பாதாள சாக்கடை திட்டம் இல்ல. இந்த பாதாள சாக்கடை திட்டம் இருந்தாலே பாதி கழிவுகள் இதுல வராம இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் மாவட்ட நிர்வாகம் அதற்குண்டான துரித நடவடிக்கை எடுக்கணும். இங்க இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆற்றை பாதுகாக்கணும். இது நம்முடைய ஆறு, இது 14 மாவட்டத்துக்கு நீர் ஆதாரமா விளைவித்த இந்த ஆறு இன்னைக்கு மாசுபட்டு இருக்கணும் போது இதுல ஒவ்வொருவரோட தனிப்பட்ட முறையில அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இந்த ஆற்றை பாதுகாக்கும். அதுக்கு முக்கியமான காரணங்கள் இந்த மாதிரி கழிவுகள், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைகள், இது எதையுமே இதுல போடக்கூடாதுன்ற ஒரு உணர்வோட இவங்க செயல்பட்டாலே இந்த ஆற்றை பாதுகாக்கலாம். அதே மாதிரி இப்ப மற்றொரு நிர்வாகி தண்ணீர் அமைப்பு சேர்ந்த நிர்வாகி நம்மள்ட்ட இருக்காரு, அவருக்கு கேட்போம். சார் வணக்கம். இப்ப என்ன மாதிரி நடவடிக்கைகள் மத்திய மாநில அரசுகள் இந்த ஆற்றை காப்பாற்ற எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? முதல்ல நிதி, இரண்டாவது விழிப்புணர்வு, மூன்றாவது மக்களுடைய ஒத்துழைப்பு, எப்படி அதை அடைய முடியும் அப்படிங்கிறது, நான்காவது சொல்லணும்னாக்க இந்த குழந்தைகள் அவங்க கேட்ச் தம் யங் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலே நம்ம பிடிச்சிட்டோம்னாக்கா பெற்றோர்கள் தப்பு பண்ணும்போது கூட அவங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணாதீங்க, இது நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி பெற்றோருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அந்த மாதிரி மாற்றம் தான், மனமாற்றம் தான் இந்த இதுக்கு ஒரு தீர்வாகும். அதற்கான முயற்சிகளை ரொம்ப கடுமையான முறையில அதை எடுக்கணும். எடுத்தாதான் இது சரியாகும். இல்லைனாக்கா நிதிகள் வெவ்வேறு விதமா செலவிடப்படுமே ஒழிய இதற்கு ஒரு தீர்வு காண முடியாது. மக்கள் இதை ஆறுதானே, இதுல போய் நம்ம எல்லாமே பண்ணிடலாங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கு. அது அந்த காலத்துல எல்லாம் பழைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது, இந்த ஆற்றை மட்டும் நம்ம புனிதமா நினைக்கணும், ஆத்துல எந்த விதமான கழிவுகளையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. பெரியவங்க எல்லாம் கடைபிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தெல்லாம் நம்ம விட்டுட்டதோட விளைவு, அதோட முக்கியத்துவம் உணராததோட விளைவு இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இதோட விளைவுகள் நமக்கு மட்டும் இல்லாம நமக்கு வரப்போற வரக்கூடிய சந்ததியினருக்கும் வரும். ஆக இப்ப இந்த இதை சரி பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு பெரும் முயற்சி, கடும் முயற்சி தேவைப்படுது. அது வெறும் கங்கை மட்டும் சுத்தப்படுத்தினா போதாது, எல்லா நீர்நிலைகளையும் சரியானபடி பயன்படுத்தணும், சரியானபடி உபயோகப்படுத்தணும். தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். காவிரி ஆற்றின் இன்றைய நிலை குறித்து பல்வேறு தகவல்களை பார்த்து வருகிறோம். இந்த ஆற்றை சுத்தப்படுத்த மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. திரு சிவஞானம் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ அங்க இருக்கிற மக்கள் மற்றும் திரு பொன்னையன் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ இந்த காவிரி ஆற்றை பாதுகாக்கணும்னா மத்திய மாநில அரசுகள் உடனடியா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? ஹேமா, முதல்ல காவிரி ஆறை பொறுத்து ஒரு 3ஆ நீங்க பிரித்துக் கொள்ளலாம். இந்த அரசு, மாநில மத்திய அரசுகளுடைய என்ன செய்ய முடியும் என்பது ஒன்று. இரண்டாவது, இந்த ஆறு உள்ளபடி எப்படி அதை பயன்படுத்த வேண்டியது இரண்டாவது. இந்த உள்ளபடி ஏன் என்று சொல்ல உங்களுடைய கருத்தை அதுதான். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், காவிரி ஆறுக்கு என்று ஒரு கெப்பாசிட்டி என்று சொல்லுமே அது இருக்கின்றது. அதை மீறி அதை பயன்படுத்துவதே முதலில் தவறு என்று நான் கருதுகிறேன். இதற்கு ஒரு திட்டம் இல்லை, மத்தியிலும் இல்லை, மாநிலத்திலும் இல்லை. எல்லா நதிகளுக்குமே மத்தியிலே இதில் திட்டம் இல்லை. எல்லா நதிகளையும் கங்கை போன்று கருதுகிறார்கள். கங்கையிலே கரை புரண்ட வெள்ளம் ஆண்டு முழுவதும் செல்லும்.
அதில் வறட்சி என்பதே ஏற்படுவதில்லை. ஒன்ஸ் இன் 12 years என்று சொல்வாங்க. 12 அல்லது 14 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கங்கையிலே வேண்டிய அளவு நீர் ஓடாது. காவிரி அப்படி இல்லை, ஆண்டுக்காண்டு நீர் ஓடுவதில்லை. எனவே இதையும் அதையும் கலக்கக்கூடாது. எனவே நீர் என்பது காவிரியிலே இருக்கின்றதா, எந்த அளவு அதில் நீர் ஓட வேண்டும் என்பதிலும் ஒரு திட்டம் இல்லை. நீர் ஓடாவிட்டால் நிலத்தடியிலே நீர் சேராது. நிலத்தடி நீர் என்றால் பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கு குடிநீர் போய் சேராது. இது முதலாவது. இரண்டாவது, மணற்கொள்ளை பற்றி கரூரிலிருந்து சொன்னார்கள். அதற்கு மேலாக மோகனூரிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய நொச்சி முறையிலும் கூட மணல் கொள்ளை அளவுக்கு மீறி அள்ளப்படுகிறது. அதுதான் பெரும்பாலும் காவிரியை பாதிக்கிறது, அது அமராவதியை பாதிக்கிறது. எனவே இதற்கு ஒரு மிக கடுமையான சட்டம் அரசிடம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக சொல்லப்போனால் மக்கள், நமது மக்கள் பெரும்பாலும் அவர் சொன்னதை போல எதிலுமே ஒரு கட்டுப்பாடற்ற நிலையிலே இருக்கிறார்கள். எனவே மக்களை எப்படி வழிபடுத்துவது என்றால் 2 வழிதான். ஒன்று சட்டங்களையும் திட்டங்களையும் போட வேண்டும். அந்த யாரெல்லாம் அதை சரியாக பயன்படுதோ அவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். இரண்டாவது, அவர் சொன்னார் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் மாறிவிட்டன. அந்த மாறியதற்கு ஏற்பட்டு இப்பொழுது சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்க வேண்டும். எதற்கு எடுத்தாலும் சாஸ்திரம் சம்பிரதாயம் என்று ஆண்டுக்காண்டு இறந்து போறவங்களை நினைவு கூர்ந்து அங்கே கொண்டு கொடுப்பார்கள். இந்த ஆண்டுக்கு ஒரு முறை ஏன் நீங்கள் நினைக்கிறீர்கள்? தினந்தோறும் அவர்களிலிருந்து நல்ல காரியங்களை செய்யலாமே, ஆற்றிலே தான் கொண்டு அதை விட வேண்டும் என்று அவசியமில்லை. மூன்றாவதாக கடைசியாக நான் சொல்ல விரும்புவது என்றால், இந்த அதாவது அவேர்னஸ் என்று கேம்பெயின் என்று சொன்னார்கள். இதை எப்படி என்றால் பள்ளிக்கூடத்திலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அதைவிட முக்கியமாக தாய்மார்களிடம் இதை கொண்டு சேர்த்தாலே பெரும்பாலும் இது நடந்துவிடும். ஏனால் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு சிவஞானம். காவிரி ஆற்றை பொறுத்தவரை தமிழகத்தின் புனித ஆறாக கருதப்படுகிறது. இந்த ஆற்றின் பல கழிவுகள் ஆங்காங்கே சேர்வதால் சுற்றுச்சூழல் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. இந்த ஆற்றை பொறுத்தவரை இதை சுத்தப்படுத்துவதற்காக தனி திட்டம் என்று தேவையில்லை. ஆற்றை பொறுத்தவரை அதை பாதுகாப்பதற்கான கடமை பொதுமக்களிடத்திலும் இருக்கிறது. சாஸ்திரங்களுக்காக சம்பிரதாயங்களுக்காக பல்வேறு இடங்களில் ஆற்றை பல கழிவுகள் கலப்பது தற்பொழுது வாடிக்கையாக இருக்கிறது. அதை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஆற்றில் கழிவுகள் கலப்பதை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஒவ்வொரு முறையும் ஆய்வு நடத்த வேண்டும். அதே நேரத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த ஆற்றில் மணல் கொள்ளைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை தடுக்க அரசு பல கடுமையான சட்டங்களை இங்கே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் இந்த ஆற்றை மீட்டெடுக்க மாநில அரசு உடனடியாக ஒரு தனி கவனமும், மத்திய அரசு இதற்கு உடனடியாக நிதியை ஒதுக்க வேண்டும் என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது திருச்சி செய்தியாளர் விஜயகோபால், கோவையிலிருந்து பங்கேற்ற திரு பொன்னையன் மற்றும் நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு சிவஞானம் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.